ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அம்மா வீட்டு கையில் செய்யப்பட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் குழம்புங்க. ஸோ மீன் குழம்பு செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. இதை வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும். பட் மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க அப்படின்னா, புளியெல்லாம் அதிகமாக ஊற்றி ஒரு புளி குழம்பு மாதிரி வைப்பாங்க. அது மீன் குழம்பு மாதிரி இருக்காது. ஸோ பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செய்யப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு சொல்ல போகிறேன். வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் இதை. இதுக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், அப்போ வெள்ளை பூண்டு பார்த்தீங்கன்னா கையளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டி, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வீட்டில் மண்பானை இருக்கனால பிரச்சனையே இல்லை. எப்போவுமே மீன் குழம்பு வந்து மண்பானையில் செய்வோம். ஸோ அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கொடுக்கும். ஸோ ஒரு மண்பானை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுருங்க. ஒரு 8லேருந்து ஒரு 6 தக்காளி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதாங்க வந்து தேவையான பொருட்கள். இதை வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து கரெக்ட் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இது கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு வணக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மண்பானை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மண்பானை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹீட்டாக இருக்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு எண்ணெய் மண்பானை இருந்த ஹீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லாவே வந்து கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்து தாங்க சொல்லணும். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்ச பூண்டும் இந்த சின்ன வெங்காயம் சொன்னேன்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு உள்ளே வந்து அரைச்சி வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் மிக்சிங் மாதிரி இருக்கும். நல்லாவே வந்து டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு எல்லாத்துக்குமே டேஸ்ட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாச்சும். ஸோ அதான் வந்துட்டு நல்லாவே வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது நல்லா வந்து கிறிஸ்பியாக வேகட்டும். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இது கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூண்டை வந்துட்டு நம்ம வந்து கையால் பூண்டை வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சிருந்த தக்காளியை வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் சுவையான மீன் குழம்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா வந்துட்டு நல்லாவே வந்து ஃப்ளேவர் தரும். ஸோ அதை தான் நம்ம வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு 7லேருந்து 8 தக்காளி எடுத்து நல்லா வந்துட்டு நறுக்கிட்டு இதை வந்து உள்ளே போட்டு வேக விட்டுருங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு மண்பானையில் சமைக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே டேஸ்ட்டு வரும் மோஸ்ட்லி. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து மண்பானை இருக்காது. ஏன்னா கேஸ் வந்துட்டு அதிகமாக இழுக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு மண்பானையில் சமைக்கும் போது இருந்தாலும் ஒரு மீன் குழம்பு வைக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1.5 நாள் நீங்கள் வச்சாலும் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும். மிளகு, சீரகம், மசாலா பொடி. இது கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதை தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லி, சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் குழம்போட வந்துட்டு அந்த குழம்பு பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் புளி வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்து போடணும். ஸோ மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டாவே போதும். ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இதுவே. இந்த மசாலா பொடி தாங்க நம்ம மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட் தரப்போகிறது. ஸோ சுவையான மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்க வந்து இந்த மசாலா பொடி வந்து ரொம்பவுமே தேவையாக சொல்லுவேன். சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்தியா?
நம்ம அந்த மசாலா அரைச்சி முடிக்கிறக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகிருச்சு. ஸோ இந்த வெங்காயம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு அப்படியே வந்து இதில் ஊற்றிடலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தாங்க இதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் தரும் மீன் குழம்பு. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்புங்கிற பேரில் வந்துட்டு புளி குழம்பு வச்சு தருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப புளி போட்டுறாதீங்க, ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு லைட்டாக வந்துட்டு புளி போட்டாவே போதும். ஸோ ஒரு கையளவுக்கு புளி எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் வந்து ஊற்றணும், அவ்வளோதாங்க. மீன் குழம்புக்கு வந்து மெயினாக வந்து புளி தான் ரொம்ப அவசியம். ஸோ அதை ஊற்றிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து குக்காய் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இது.